மூர்த்தி, ஆறுமுகம், அன்பு எல்லாருமே இந்த வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவங்களால முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏ தனோ அக்கா, காமாட்சி அத்தை கூட வீட்டில இருந்தே கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு உன்னோட கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில உதவி பண்ண நினைக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் சொகுசா நீங்களா கஷ்டப்படுறத அப்படியே வீட்டுல உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறியா? கயல், நான் இது வரைக்கும் எந்த கஷ்டமும் பட்டதே இல்லை. ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டேங்கிறதுக்காக நான் எந்த வேலைக்கும் போகக்கூடாதுன்னு என்ன அவசியம் இருக்கு? நீங்களாம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நான் கொஞ்ச நாள் கஷ்டப்படுறதுல எதுவும் தப்பு இல்லையே. ஒரு ஆம்பளையா நானும் கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வரணும்னு நினைக்கிறேன். நான் டிரைவரா வேலை பார்க்கறேன்னு உன்கிட்ட மறைக்கணும்னோ இல்ல உன்னை பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை கயல். நான் என்னதான் காரணம் சொல்லி வேலைக்கு போறேன்னு சொன்னாலும் நீ என்னை கண்டிப்பா வேலைக்கு போக அனுமதிச்சிருக்க மாட்டேன். அதனாலதான் நான் ஐடி கம்பெனியில வேலை கிடைச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டு போனேன். நான் என்னதான் காரணங்கள் சொன்னாலும் உங்க எல்லார்கிட்டையும் நான் பொய் சொன்னது தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள? இங்க பாரு எழில், நீ மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக நாங்க இதை கேட்கல. நீ நல்லா வசதியா வாழ்ந்தவன். நீ போய் டிரைவரா, அதனால ஏத்துக்க முடியலடா. பாத்தியா, இப்படி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீயும் உன் குடும்பமும் நினைக்கும் போது உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் கஷ்டப்படுறது தப்பு இல்லைன்னு தோணுது. அதனாலதான் போனேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கும் போது நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வேலைக்கு போறது தப்பு இல்லைல்ல? அதனால தயவு செஞ்சு என்ன இந்த வேலைக்கு போக வேண்டாம் மட்டும் சொல்லிடாத. நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய இடத்துல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறமோ இல்ல நான் நினைச்ச மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்குமாவது நான் இந்த வேலைக்கு போறேன். அப்புறம் நான் இந்த வேலையை கஷ்டப்பட்டெல்லாம் செய்யல, இஷ்டப்பட்டு தான் செய்யறேன். இங்க பாரு, கோடி ரூபாயா இருந்தாலும் 1000 ரூபாயா இருந்தாலும் அது உழைப்புல வந்தாதான் நமக்கு திருப்தியா இருக்கும். நான் பிசினஸ் பண்ணும்போது கோடி ரூபாய் சம்பாதிச்ச திருப்தி இப்ப நான் சம்பாதிக்கிற 1000 2000 கிடைக்குது. எனக்கு அது போதும் கயல். ஐயோ மாப்பிள, குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எந்த வேலை பண்ணாலும் பரவாயில்ல, அது செய்யறதுதான் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க பெரிய இடத்து பையன், உங்க அம்மாவோட எதிர்ப்பை மீறி நீங்க கையில் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி கஷ்டப்பட்டா உங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியாதுல்ல? ஐயோ, அதை விடுங்க அத்தை. அப்படி விட முடியாது. இன்னைக்கு நீ டிரைவரா வேலை பாக்குறத பார்த்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணதுனாலதான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன வேணா சொல்லட்டும் கயால், எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன்னு. இது அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. இங்க பாருங்க, நீங்க யாரும் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கயல், ஓகேன்னு சொல்லு.